இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது, ஒரு பெரிய கனவு இருக்குது. அதை உங்களுக்கு நெருக்கமானவர்கள்ட்ட சொல்லி பாருங்க, நம்ப மாட்டாங்க. நீ அதை செஞ்சிருவியா அப்படின்னு சிரிப்பாங்க. இதே அந்த கனவுகளை நீங்கள் பிரபஞ்சத்திடம் கொடுத்து விடுங்கள், பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்ய தொடங்கிவிடும். அதான் விஷயம். உங்களுடைய எண்ணத்தை அது ஒரு விதையாக மாற்றி மண்ணுக்குள் புதைத்து வைத்தது மாதிரி உங்களுடைய உள்ளத்திற்குள்ளேயே அதை வேர் வைக்க தொடங்கிவிடும். இதுதான் பிரபஞ்சத்தின் தன்மை. வெளி உலகத்தின் பார்வைக்கு அது தெரியாது. மனிதர்கள் பார்ப்பது முடிவை, பிரபஞ்சம் பார்ப்பது முயற்சியை. உங்கள் முயற்சியை கவனிச்சுக்கிட்டே இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி அதை வளர்க்கும். என்னைக்கு இந்த உலகம்லாம் நம்மளை பார்த்து சிரிச்சுதோ அவமானப்படுத்துச்சோ, அதே மனிதர்களுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை மூலமாக பேச வைக்கும். அதான் பிரபஞ்சத்தின் தன்மை. அந்த விதையை முளைக்க வச்சு நம்முடைய வாழ்க்கையை அதுக்கு உதாரணமாக ஆக்கி காட்டும். பிரபஞ்சத்திடம் உங்களுடைய ஆசைகளை சொல்லுங்கள். நீங்கள் நினைத்ததை எல்லாம் செய்ய பிரபஞ்சம் தாமதிக்கலாம், ஆனால் ஒருபோதும் உங்களை கைவிடாது. நன்றி நண்பர்களே.